வணக்கம் நண்பர்களே. கருவூரார் சொல்லித்தந்த 2 மூலிகையில் ஒரே பக்குவம். கருவூரார் சொல்லித்தர பக்குவம் எளிய ஆனால் சிறப்பான பலனை தருகின்றதாக இருக்கும். இந்த கீழாநெல்லி கற்பம் கூடவே தூதுவளை கற்பம் இரண்டையும் சேர்த்து எடுத்துக்கிட்டா என்னென்ன நன்மைகள் கிடைக்குங்கிறது தான் இந்த பக்குவத்தின் சிறப்பு. கீழாநெல்லிங்கிற செடியை வயலோரம், வரப்போரம், எங்கே மனுஷன் கால்படாமல் இருக்கோ அந்த இடங்களில் தானாக வளர்ந்து நிற்கும். முத்து முத்தா சிறு உருண்டையாக கடு அளவுக்கு கீழாநெல்லியோட காய்கள் அந்த செடியிலேயே காய்ச்சிருக்கிறத பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். இளமையாக இருக்கிறதுக்கு ஒரு பக்குவம். ரொம்ப சுருக்கமாக சொல்லப்போனால் கருவூரார் சொன்னது என்னென்னா, பூச நட்சத்திரத்தில் வர்ற வியாழக்கிழமைகளில் இந்த கீழாநெல்லி கற்பத்தை சாப்பிட ஆரம்பிக்கலாங்கிறார். கீழாநெல்லி கற்பம் எப்படி செய்கிறது? நல்லா வளர்ந்த கீழாநெல்லி செடியை வேரோடு எடுத்துகிட்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே நிழலில் காய வைக்கணும். நல்ல நிழலில் காஞ்சதும் எடுத்து பொடியாக்கிட்டு உரல்லையோ மிக்சிலையோ போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டு 100 கிராம் அளவுக்கு கீழாநெல்லி செடியோட தூள் இருந்துச்சுன்னா நெய் ஒரு 100 கிராம், தேன் ஒரு 100 கிராம், சர்க்கரை ஒரு 100 கிராம் இந்த அளவுக்கும் எடுத்துட்டு ஒன்றா சேர்த்து கிண்டி எடுத்து வச்சிட்டோம்னா அதுதான் கீழாநெல்லி கற்பம். கீழாநெல்லி செடியோட பொடியை எடுத்துக்கலாம், நெய்யை எடுத்துக்கலாம், கூடவே தேன் சேர்த்துக்கணும்னு சொல்கிறாரே, அடுத்து சர்க்கரையும் சேர்த்துக்கணும்னு சொல்கிறாரே, எதுக்குன்னு கேள்வி வரலாம். கீழாநெல்லி பொடியோட நெய் சேர்ந்திருந்தாலும் எடுத்து நாக்கில் வச்சா சுவையாக இருக்கணுங்கிறதுக்காகவும் தேன் சேர்த்துக்க சொன்னாலும் தேன் அந்த சூரணத்தை கெட்டு போக செய்யாது. அடுத்து சர்க்கரை எதுக்கு? தேனோட இனிப்பு உடனே நாக்கில் தெரியாது, சர்க்கரை நாக்கில் பட்டதும் இனிக்கும். சுலபமாக சூரணத்தை சாப்பிட்டுள்ளான்னு தான் நெய், தேன், சர்க்கரையெல்லாம் சேர்க்க சொல்லியிருக்கணும். இந்த கீழாநெல்லி சூரணத்தை சாப்பிட்றப்போ பத்தியம் இருக்கணுமாங்கிறதுக்கு பத்தியம் இருக்குது. இந்த கற்பத்தை சாப்பிட்டு வர்றப்போ நெய் சோறு சாப்பிட்லாம், பால் சோறு சாப்பிட்லாம், இல்லைன்னா தண்ணி சோறும் வெங்காயமும் பச்சை மிளகாயும் கடிச்சிட்டும் சாப்பிட்லாம். பழைய சோறு எப்போவுமே சாப்பிட்லாம், கூட ஊறுகாயை மட்டும் தொட்டுக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் வாய்க்கு ருசியாக கண்டதையும் சாப்பிட்றத கொஞ்ச நாளைக்கு நிறுத்திட்டு இந்த கீழாநெல்லி கற்பத்தை சாப்பிட்றதுங்கிறது ஒரு 6 மாதம் சாப்பிட்டு வந்தால் உடம்புல இருக்கிற குட்டம் போன்ற 18 வகையான நோய்களும் தீர்ந்துடும்னும், இது 1 வருஷத்துக்கு தவறாமல் இந்த கற்பத்தை சாப்பிட்டு வந்தால் நல்ல அறிவும் புத்தியும் மழுங்காது, இளமையாக 16 வயசு பையனை போல சுறுசுறுப்பாக 200 வயசு வரைக்கும் இந்த வலிமை இருக்கும்னு சொல்கிறார். இந்த கீழாநெல்லி கற்பத்தை செய்கிற பக்குவத்தோடு செய்து தினமும் ஒரு சிறு ஸ்பூனில் சாப்பிட்டு வரணும், அவ்வளவுதான். இது கூடவே தூதுவளை செடியையும் எடுத்துட்டு நிழலில் காய வச்சு மேலே சொன்ன கீழாநெல்லி பொடியோட சேர்த்து 2 மூலிகை பொடியும் சேர்த்து எடுத்து நெய்யும் தேனும் சர்க்கரையும் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனில் எடுத்து காலையில் வெறும் வயிற்றில் காஃபி டீ குடிக்கிறதுக்கு முன்னால் ஒரு சொம்பு தண்ணீரை குடிச்சிட்டு இந்த சூரணத்தை சாப்பிட்ணும். அப்படி சாப்பிட்டு வர்றப்போ வலிமை என்ன 7 ஆணையோட வலிமை கிடைக்குமா. 3 மண்டலம் சாப்பிட சொல்கிறார். அதாவது சுமாராக ஒரு 4.5 மாதம் சாப்பிடுங்க அப்படிங்கிறார். சரி, சாப்பிட்டா என்ன கிடைக்கும்? இந்த பூமியே அழிஞ்சாலும் மறுபிறவின்னு ஒன்று வராதுங்கிறார். நல்ல உடல் நடத்தோட ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ்ந்து மறுபிறவி இல்லாத வாழ்வு வாழ்வான்னு சொல்கிறார். கீழாநெல்லி கற்பம் சாப்பிட்டா 16 வயசு பையன் போல சுறுசுறுப்பும் வலிமையும் 200 வயசு வரைக்கும் இருக்கலாம்னு, அது மட்டும் இல்லை
தூதுவளை சூரணத்தையும் சேர்த்து சாப்பிட்டா மறுபிறவிங்கிறதே இருக்காதுன்னு சொல்கிறார். மறுபிறவியே இருக்காது, ரொம்ப நாளைக்கு ஆரோக்கியமாக வாழலாங்கிறத தெளிவாக சொல்லித்தரார் கருவூரார். நல்ல விஷயம் தானே.